உலக புகழ்பெற்ற டாக்டர் எரிக் பெர்க் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் ஒன்றை வெளியிடுறார். உலகம் ஃபுல்லாக நடந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அதனோட முடிவுகள் எல்லாம் ஒன்றா தொகுத்து இவரோட விஷயத்தையும் ஆய்வு பண்ணி ஒரு லிஸ்ட்டு ஒன்றை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமான லிஸ்ட்டாக இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பொருளை பற்றியும் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஏன்னா அந்த பொருள் நம்ம சர்வசாதாரணமாக தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அது வந்து நம்ம சிகரெட் அளவுக்கு மீறி பிடிக்கிறத விட ஆபத்தான ஒரு விஷயம், சுகர் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றத விட ஆபத்தான விஷயம் அப்படின்றது வந்து அங்கே ஹைலைட் பண்ணப்படுறனால அது ஏன் எதுக்கு சயின்டிஃபிக்கலாக என்ன ரீசன் அதுன்னு அது அவ்வளோ பெரிய மரண ரிஸ்க் அபாயத்தை அது கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் வந்து முதலிடம் பிடிப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவியர் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. சிவியர் ஒபிசிட்டினா உடல் பருமன், தொப்பை, இந்த அந்த எக்ஸ்ட்ரா கெட்ட கொழுப்பெல்லாம் உடம்புல சேர்ந்து, அதாவது சாதாரண எடை அதிகரிப்பு கிடையாது, அளவுக்கு அதிகமான எடை இருப்பது, அதுதான் டாப் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ சிவியர் ஒபிசிட்டி வந்து 93% வந்து நம்மளை மரணத்தை நோக்கி அது வேகமாக நகர்த்தக்கூடிய தன்மை உள்ளது. அதுக்கு அடுத்தது வந்து ஹெவி ஸ்மோக்கிங், அது வந்து 80%. அதாவது ஸ்மோக்கிங்னா செயின் ஸ்மோக்கிங், அளவுக்கு அதிகமான சிகரெட் பிடிப்பது, அது வந்து 80%. மூணாவது விஷயம், இதுதாங்க முக்கியமான விஷயம், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வெஜிடபிள் ஆயில்ஸ் 62%, தேர்ட் இடத்துல இருக்கு பாருங்க. இன்னைக்கு சில டாக்டர்ஸாலையும் பரிந்துரைக்கப்படுது, ஆயில் கம்பெனிகளாலையும் இந்த வெஜிடபிள் ஆயில்ஸ் வந்து இருதயத்துக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது அப்படிலாம் சொல்லப்படுற அந்த வெஜிடபிள் ஆயில்ஸ் 62% வந்து டெத் ரிஸ்க் உள்ளதாக லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக செயல்பாடு இல்லாமல் முடங்கி போதல், அதை நம்ம வேணும்னே பண்ணுறது, இல்லை இயற்கையாகவே நம்ம படுத்த படுக்கை ஆயிடுறது. இப்போ சாப்பிட்டு தூங்குறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக எதுவுமே இல்லாமல் அப்படியே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 48% உங்களை டெத் ரிஸ்க் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹெவி ட்ரிங்கிங், அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் குடிப்பது 41%. மீடியம் லெவல் ஸ்மோக்கிங், அளவான ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மீடியம் லெவல் ஸ்மோக்கிங் வந்து 30%. சுகர் அதிகமாக சாப்பிடுவது வந்து 13% ரிஸ்க் ஆஃப் டெத் உள்ளது. அடுத்தது வந்து ப்ராசஸ்டு மீட், இந்த பேக்கடு கேன்லாம் வருது இல்லையா, அந்த வந்து இறைச்சி வந்து 11%. அப்புறம் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், அட்மாஸ்பரிக் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இந்த மாதிரி எல்லா விதமான பொல்யூஷனும் சேர்த்து 11%ன்னு சொல்கிறாங்க. ரெட் மீட் 5%ன்னு சொல்கிறாங்க. சோடியம் வந்து 3% அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சொல்லப்படாதது வந்து பொட்டாசியம் அளவு கம்மியாகும் போதும் நமக்கு ரிஸ்க் ஆஃப் டெத் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த தேர்டில் உள்ள வெஜிடபிள் ஆயில் தான். அதுக்கு மேலே உள்ளது பார்த்தீங்களா, ரெண்டு தான், ஹெவி ஸ்மோக்கிங்கும் சிவியர் ஒபிசிட்டியும். இந்த எடை அளவுக்கு அதிகமாக இருப்பது அது ரேர் கேஸில் ஒன்று, ஹெவி ஸ்மோக்கர்ஸும் ரொம்ப ரேர் கேஸு. அப்போ சர்வசாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள் ஆயில். அது கீழே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது பாருங்கள். அதுக்கெல்லாம் விட அபாயகரமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள் ஆயில்ஸ். என்ன சார் சொல்கிறீங்க, வெஜிடபிள் ஆயில்ஸ் வந்து இருதயத்துக்கும் ஹார்ட்டு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுமாதிரி விளம்பரம் போடுறாங்க, சில டாக்டர்ஸ் கூட அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ அதில் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அதனால தான் வந்து இந்த ஹார்ட்டுக்கு வந்து அது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபேட்ஸை பற்றி நீங்கள் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்னு ஒன்று இருக்குது, மோனோ சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்னு இருக்குது, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்னு 3 விதமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு எண்ணெய் பாக்கெட் வாங்கும்போது திருப்பி பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ்னு போட்டுப்பாங்க, அதில் இதனோட பர்சன்டேஜ்லாம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்து போட்டிருப்பாங்க. இதில் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்னோட அளவு கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குவது மிக மிக அவசியம். இது நம்பர் 1. ஆனால் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து எவ்வளோ, இந்த ஃபேட்ஸ் என்னென்ன, இந்த 3 இதை அது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டபுள் பாண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இந்த வெஜிடபிள் ஆயில்ஸ்லாம் இருக்குது. சேச்சுரேட்டட் ஃபேட்ஸில் எந்த டபுள் பாண்டும் இருக்காது. மோனோ சேச்சுரேட்டட் ஃபேட்ஸில் ஒரே ஒரு டபுள் பாண்ட் இருக்கும், மோனோன்னு வந்தால் ஒன்றும் இல்லையா. பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதில் வந்து 2க்கு அதிகமான டபுள் பாண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும்.
இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமாகும்போது உடலில் உள்ள இந்த அணுக்கள்லாம் இருக்கு இல்லையா, வெளியில் உள்ள அணுக்களாக இருந்தாலும் சரி, உடல் உறுப்புகளுக்கு உள்ளே இருக்க அணுக்களாக இருந்தாலும் சரி, அது ஆக்சிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உடலுக்குள்ளே நடப்பதை தூண்டுவிப்பதாக அமைகிறது. இந்த ஆக்சிடேஷன்ற ப்ராசஸ் உடம்புக்குள்ளே நடக்கவே கூடாது. நம்ம உடல் உபாதை அடையுது, சில உறுப்புகள் சரிவர வேலை செய்யலைன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் ஆக்சிடேஷன் அப்படின்ற ப்ராசஸ் தான். இந்த ஆக்சிடேஷனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது நம்ம உடலில் உள்ள அணுக்களில் உள்ள அந்த ஆக்சிஜன், அதில் 2 அணுக்கள் இருக்கணும், அதில் 1 கம்மியாகும்போது அது ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக மாறி நம்ம உடலுக்கு உபாதையை பண்ணிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள உணவுப் பொருளை சாப்பிடும்போது அது போய் என்ன பண்ணணும்னா, அதில் குறைவாக உள்ள அந்த ஒரு ஆக்சிஜன் அதுக்கு கொடுத்து அதை நிறைவாக்கி நல்ல மாலிகூல்ஸாக அதை மாற்றும் போது, அப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எப்படி கெட்டுப்போன தசை அணுக்களை உண்டு பண்ணி அதனால் உடல் உறுப்புகள் கெட்டு போய் நமக்கு பிரச்சனைகள் வருதோ, அதை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதை கொடுத்து அது சரி பண்ணும்போது மெல்ல மெல்ல அந்த உறுப்புகள் குணமாகி கெட்டுப்போன தசை அணுக்கள் எல்லாம் சரியாகி நல்ல விதமாக அந்த உடல் உறுப்புகள் வேலை, இதுதான் உள்ள நடக்கிறது. அப்போ ஆக்சிடேஷன் ப்ராசஸ் உடலுக்குள்ளே நடக்காமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உடல் உபாதைகள்லேருந்து நம்ம விடுபடலாம். அது அந்த தசை அணுக்குள்ள உள்ள அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ஸு அது கல்லீரலில் நடக்கலாம், மூளையில் நடக்கலாம், எங்கே வேணால் நடக்கலாம். அது எங்கே நடக்குது அப்படின்றத பொறுத்து அந்த உறுப்பு பாதிக்கப்படும். இப்போ இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் என்ன பண்ணுன்னா, இந்த ஆக்சிடேஷன்ற ப்ராசஸை சசெப்டிபிள் அப்படின்றாங்க. அதாவது ஈஸியாக அதை நடக்கக்கூடிய விதமாக உடலை மாற்றி அமைக்குது. அப்போ அந்த ஆக்சிடேஷன் நம்ம உடலுக்குள்ள அளவுக்கு அதிகமாக நடக்குது இல்லையா, அதனால என்ன நடக்கும், ஹார்ட் டிசீஸ் வரும், லிவர் ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும், அதுக்கப்புறம் ஆர்த்தரைட்டிஸ் அந்த மாதிரி விஷயம், டயபெட்டிஸ் அந்த மாதிரி விஷயம். இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்னென்னா, இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அளவுக்கு அதிகமாக உடலுக்குள்ளே போகிறது தான். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ். omega-3 omega-6 2 ஃபேட்டி ஆசிட்ஸும் இந்த வெஜிடபிள் ஆயிலில் இருக்குது. இப்போ இந்த வெஜிடபிள் ஆயில் அத்தனையும் நம்ம அவாய்ட் பண்ணணுமா இல்லையா, எதை சாப்பிடலாம் அப்படின்றத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இதில் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருந்தாலுமே உடலுக்கு அது நல்லதே செய்யும். 2 ரேஷியோ ஈக்குவலாக இருக்கிறது பெட்ரு. இதில் omega-3 கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அது உடலுக்கு நல்லது செய்யும். ஆனால் omega-6 ஃபேட்டி ஆசிட் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக போகும்போது அது கிரானிக்கல் இன்ஃப்ளமேட்டரி அப்படின்ற ஒரு பிரச்சனையை உடம்புக்குள்ளே கொடுக்குது. இது அகைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து நமக்கு டயபெட்டிஸ்லேருந்து ஆர்த்தரைட்டிஸ்லேருந்து இந்த மாதிரியான க்ரானிக் டிசீசஸ் எல்லாம் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை அது அதிகப்படுத்து. அப்போது நீங்கள் 2வது பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, omega-6 அளவு அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கணும். omega-3 அளவு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. இது 2வது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ இந்த வெஜிடபிள் ஆயில்ஸை எப்படி தயாரிக்கிறாங்க, அது தாவரங்கள்லேருந்து பிளான்ட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அதனுடைய சீட்ஸ் விதைகள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இதை பியூரிஃபை பண்ணுறது, ரீஃபைன் பண்ணுறது, அப்படி பல விதமான ப்ராசஸில் பண்ணுறாங்க. ஆயில் மில்லில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நேச்சுரல் ப்ராசஸில் எடுக்கிற விஷயமும் இருக்குது. இல்லைனா கெமிக்கலி ஆல்ட்ரு பண்ணி இதை எடுக்கிற விஷயமும் இருக்குது. ஹைட்ரோஜினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணி இதை பண்ணுறதும் இருக்குது. இப்போது நேச்சுரலாக அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் விற்கிற எந்த வெஜிடபிள் ஆயில்ஸையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும்னு சொன்னீங்கன்னா, வெர்ஜின் ஆயில் மாதிரி அதை செக்கில் கொடுத்து ஆட்டி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ அதுக்குள்ளே என்ன கெமிக்கல் போட்டு அதை கெமிக்கலையே ஆல்ட்ரு பண்ணுறாங்க. இப்போ ஹைட்ரோஜினேட்டட் அப்படின்ற ஒரு இது பண்ணும்போது அங்கே என்னன்னா டிரான்ஸ்ஃபேட், இப்போ நம்ம 3 ஃபேட்டு சொன்னோம் இல்லையா, டிரான்ஸ்ஃபேட்டுன்னு ஒன்று உருவாகுது. இந்த டிரான்ஸ்ஃபேட்டு ஸ்லோ பாய்சன் மாதிரி உடம்புக்குள்ளே போகவே கூடாது. எந்த ஆயில் மட்டும் இல்லை, வேறு எந்த பொருளை நீங்கள் வாங்கினாலுமே டிரான்ஸ் ஃப்ரீ ஃபுட்டாக அது அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. டிரான்ஸ்ஃபேட் உள்ள பொருளை நம்ம கொஞ்சம் சாப்பிட்டா கூட அது ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிடும். அப்போ டிரான்ஸ்ஃபேட் இந்த பொருளில், இந்த எண்ணெயில் எவ்வளோ இருக்குது, இது ஹைட்ரோஜினேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பயன்படுத்தி பண்ணப்பட்ட எண்ணெயா அப்படின்றதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போ இந்த மாதிரி எந்த ப்ராசஸ்ன்னு வரும்போது நேச்சுரல் ப்ராசஸ். இப்போ என்னென்ன ஆயில் எல்லாமே இந்த வெஜிடபிள் ஆயில்ஸில் நம்ம அதிகம் அவாய்ட் பண்ணக்கூடிய, இது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணக்கூடிய வெஜிடபிள் ஆயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோய் ஆயில்,
கார்ன் ஆயில், கெனோலா ஆயில், காட்டன்சீட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில்னா சூரியகாந்தி எண்ணெய், பீனட் ஆயில் கடலை எண்ணெய், சிசமி ஆயில் அது நல்லெண்ணெய், சஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில். இந்த ஆயில் எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாத ஆயில் அப்படின்னாக்கா நம்ம சாப்பிடக்கூடிய ஆயில் என்ன, எதை வச்சு நம்ம செய்யணும், நம்மளோட குக்கிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தவிர்க்க முடியாத காரணத்தால் நம்ம இந்த வெஜிடபிள் ஆயில்ஸில் ஏதோ ஒன்று பயன்படுத்துகிறோம். இதுலேயே இருக்கிற டாப் பிராண்டில் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி உள்ள ஆயிலை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, 6லேருந்து 7 டீஸ்பூன் நம்ம இந்த வெஜிடபிள் ஆயிலை சாப்பிட்றதும் 7 சிகரெட் ஒரு நாளைக்கு பிடிக்கிறதும் சமம்னு சொல்லிட்டு ஆய்வுகள் சொல்லுது, நிரூபிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் 720 கேலரிஸ் இருக்குது. இது நம்மளுடைய உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவையான 32% கேலரியை இந்த எண்ணெயே எடுத்துக்குது. அதனால இந்த எண்ணெயினோட பயன்பாட்டை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி பயன்படுத்துவது நல்லது. ஒரு முறை பயன்படுத்திட்டு அதை தூக்கி போட்டுருங்க, ரீயூஸ் பண்ணாதீங்க. இப்போ வெளியில் வாங்குற பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி கடைகளில் வாங்குறதுல அவங்க ரீயூஸ்டு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதையே 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்க, மாத கணக்கில் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ஸில் கூட இந்த வேலையை செய்கிறாங்க. ஒன்ஸ் ரீயூஸ் ஒரு தரம் பேர்ன் ஆயிடுச்சுன்னா எண்ணெய் அதனோட பாண்ட்ஸ் எல்லாம் உடஞ்சிச்சுன்னா ரீயூஸ் அதை பண்ணவே கூடாது. ரீயூஸ் பண்ண அதனுடைய ஆபத்து டபுள் மடங்கு ரெட்டிப்பாகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சாப்பிட பாருங்க. இந்த எண்ணெயை ஒரு முறை பயன்படுத்துங்க, அடுத்த முறை இதை பயன்படுத்த வேண்டாம். அப்புறம் குவாலிட்டியான வெஜிடபிள் ஆயிலை வாங்கி மாடரேட் லெவலில் நீங்கள் பயன்படுத்தலாம். அது போக என்ன ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சதுன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விர்ஜின் ஆயில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இது மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே ஒரே எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தாமல் மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். பட்டர் பண்ணுங்கள், நெய் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விதவிதமான எண்ணெய்களை இந்த மாதிரி எண்ணெய்களை பண்ணும்போது இது எல்லாமே நமக்கு நல்லதை செய்யக்கூடிய எண்ணெய்களாக இருக்கும். ஸோ ஒரு எண்ணெயை மட்டும் உடம்புக்கு கொடுத்து நம்ம பழக்கக்கூடாது. இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்மள 30% பேர் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடியவர்களாகவும் வெளியில் இந்த மாதிரி எண்ணெயை அதிக அளவில் டபுள் ஹீட்டு ஓவர் ஹீட்டு பண்ணி பயன்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடுறவங்களாகவும் நம்ம இருக்கிறோன்றதுனால ஒரு அவேர்னஸ்க்காக நம்மளுடைய மரணத்தை நம்மளே அதை நோக்கி வேகமாக ஓட வேண்டாம் அப்படின்றதுக்கான அவேர்னஸ் வீடியோவாக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.